எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். மிளகு பொங்கலோட சேர்த்து 2 அருமையான சட்னி. ஸோ வாங்க இந்த சூப்பர் காம்போவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு பொங்கலுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசி எடுத்து அதில் 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு சுத்தமாக கழுவி அதில் தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். அடுத்தது முழு மிளகை தட்டி போட போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ஒரு குத்துக்கல்ல போட்டு ஓரளவுக்கு தட்டி வச்சிருங்க. ரொம்ப பொடியாக்க வேண்டாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இதில் போட்டுருங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு 5 விசிலுக்கு வேக வச்சு வச்சுருங்க. அஞ்சு விசில் கழித்து பார்த்தோன்னா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. பொங்கல் தயாராக இருக்குது. இப்போ இதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், தட்டி வச்ச மிளகு, பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் தாளிச்ச பிறகு பொங்கல்ல கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்க. சூடான மிளகு பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொங்கல் கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முதல்ல சிம்பிள் தேங்காய் சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாரில் போடுங்க. இது கூட 1/4 கப் உடைச்ச கடலை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய் போடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினா சட்னி ரொம்ப தண்ணியாக போயிடும். இந்த அளவு கெட்டியாக இருந்தால் சரியாக இருக்கும். மிக்சர் ஜார்ல இருந்து எடுத்து வச்சிருங்க.
அடுத்து கொத்தமல்லி புதினா தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இதோட கிட்டத்தட்ட 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைங்க. இதுலேயும் தண்ணி அளவாக ஊற்றுங்க, அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதில் போடுற கொத்தமல்லி புதினா இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். கொத்தமல்லி புதினா தேங்காய் சட்னி இப்போ ரெடி. அடுத்து நான் 2 சட்னிக்கும் சேர்த்து தாளிப்பு செய்ய போகிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. தாளிச்ச பொருட்களை 2 சட்னி மேலேயும் போடுங்க. 2 விதமான சட்னி இப்போ ரெடி. உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் டிஃபனோட இதை சர்வ் பண்ணுங்க. நல்ல அருமையான காரசாரமான மிளகு பொங்கல் நிறைய நெய்யோட எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ 2 சட்னியும் இந்த சாம்பார் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அமோகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.